11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டீர். மீகா 6:9. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அறையப்படுகின்றார். அவர் நம்மிடத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் எதை என்பது நாம் மீகா 6:9 நாம் வாசித்தோம். நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது, அவர் பிள்ளைகளாய் வாழும்போது அவருக்கேற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதை தான் அவர் விரும்புகின்றார். இதற்காக தான் அவர் அறையப்படுகின்றார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது எத்தனை வேதனைகள், எத்தனை வலிகள், சொல்ல முடியாத வலிகள், வேதனைகள், அவைகள்லாம் யாருக்காக? நமக்காக. அப்படிப்பட்ட வேதனையின் நிமித்தம் நாம் எந்தெந்த காரியங்களில் அவரை அறைந்து கொண்டே இருக்கின்றோம், எவைகளை நாம் செய்ய தவறி இருக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்காம இருந்த நேரங்களுக்காய் மனம் வருந்துவோம். அவர் நம்மிடத்தில் விரும்பி கேட்பது நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை நம்மிடத்தில் அவர் கேட்கின்றார். அவருடைய கல்வாரி அன்பு நம்மை மூட வேண்டும். நம்மீது வைத்த ஒரே அன்பின் நிமித்தம்தான் இப்படிப்பட்டதான அவமானங்களை, பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு சிலுவையில் அறையப்படுகின்றார் இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிலைகள் மாற வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே மாறப்பட வேண்டும். நாம் பிறரை அன்பு செய்வதும் பிறருக்கு இரக்கம் காட்டுவதையும் அதிகமாய் நாம் விரும்ப வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மையை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதற்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார், பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஜெபம். அன்பாண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களோடு இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை அறையப்படுகின்ற வேளையில் எங்களுடைய பாவங்கள் நிமித்தம், சாபங்கள் நிமித்தமாய் நீர் அறையப்பட்டீர். ஆண்டவரே, நீரே சிலுவை சாவியை ஏற்றுக்கொண்டீர். ராஜா, சிலுவையிலே தொங்க விடுகிறவர் சபிக்கப்படுவார் என்று கலாத்தியரில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய சாபங்களுக்காய் தான் நீர் சிலுவையிலே தொங்கினீர். நாங்கள் அதை உணர்ந்த வண்ணமாய் இனி வரும் நாட்களிலே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழும்படிக்காகவும் உண்மை குறித்ததான சாட்சிகள் நாங்கள் பகரக்கூடியதாகவும் உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென்.